பெண்களுக்கு பரம்பரை சொத்துல பங்கு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டில உமனோட ரைட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்ற போது அந்த வீட்டுல ஒரு பெண் பிள்ளை பிறக்குறாங்க அப்படின்னா அவங்க பிறக்கும் போதே பை பர்த்லயே அவங்களுக்கு அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டில பங்கு இருக்கு, அதாவது ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ரவின்னு ஒரு நபர் இருக்காரு, அவர் தான் அப்பான்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கான். பையன் பேரு குமார், பொண்ணு பேர் அனிதா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப ரவி உயிரோடு இருக்கும்போது அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அவர் ஹேண்டில் பண்ணிட்டு வராரு. அவர் இறந்து போயிடுறாரு. அந்த சொத்து எப்படி பிரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பையன் குமாருக்கும் ஒரு ஷேர் போகும், அவங்க பொண்ணு அனிதாக்கும் ஒரு ஷேர் போகும். ரவியோட ஒய்ஃப், அதாவது விடோ, அதாவது இறந்து போனாங்களே அவரோட மனைவி, அவங்களுக்கும் ஒரு ஷேர் போகும். சோ இப்படிதான் அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி பிரிக்கப்படும், பாக பிரிவினை செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை குமார் உயிரோடு இருக்கும் போதே அனிதாக்கு அந்த பரம்பரை சொத்துல பங்கு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவங்க அப்பா உயிரோடு இருக்கும் போதே அனிதா அந்த சொத்துல இருந்து பங்கு கேட்டு அவங்களோட பங்கு அவங்க பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ 2005 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் படி உமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டில அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ.